இன்னைக்கு தோசை மாவு எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபரும் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, யூடியூப்பில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவு போடுறாங்க, ஆனால் நீங்கள் என்ன அளவு உங்கள் வீட்டில் போடுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்காக இன்னைக்கு தோசை மாவு ரெசிபி. எங்கள் வீட்டில் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே பண்ணுற மாதிரி 1க்கு 400 கிராம் அரிசிக்கு 100 கிராம் உளுந்து தான் போடுவோம். இப்போ நீங்கள் வந்து 1 கிலோ இட்லி அரிசி போட போகிறீங்க அப்படின்னா 200 கிராம் போட்டால் போதும். நல்ல பொங்குற உளுந்தாக இருந்தால் 1 கிலோவுக்கு 200 கிராம் போதும். இல்லை இந்த உளுந்து சரியாக பொங்காது அப்படின்னா கூட ஒரு 50 கிராம் சேர்த்து 250 கிராமா போட்டுக்கோங்க. 1 கிலோ இட்லி அரிசிக்கு. நார்மலா அரிசி உளுந்து ரெண்டையுமே 4 to 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்தா போதும். உளுந்து வந்து இந்த மாதிரி கையில ஒட்டாம இந்த மாதிரி ஃபோம் மாதிரி உழணும். அதனால லைட்டா தண்ணி தெளிச்சு நீங்க உளுந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்து அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி அரிசியும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி தெளிச்சு. இந்த மாதிரி அரிசியும் அரைஞ்சதுக்கு அப்புறமா உளுந்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து தேவைப்படும் போது அப்பப்போ ஆட் பண்ணிக்கோங்க. தோசை மாவு வந்து அரைச்ச உடனே ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க. காலையில அரைச்சிங்கன்னா சாயந்தரமா ஃப்ரிட்ஜில் வைங்க. சாயந்தரம் அரைச்சிங்கன்னா நைட்டு போல வைங்க. டெய்லியுமே தோசை இட்லி நம்ம செய்ய மாட்டோம். ரொட்டேஷன்ல ஒவ்வொரு சாப்பாடா மாத்தி தான் செய்வோம். அதனால 1 கிலோ அரிசி போட்டீங்கன்னா 1 வாரம் வரைக்கும் நீங்க தோசை இட்லி ஊத்தி சாப்பிட்டுக்கலாம். தோசை மாவு ரெடி பண்றது ரொம்ப சிம்பிள் தான். அளவு மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க.